அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். வள்ளல் பெருமான். யாருக்கெல்லாம் வள்ளலார பிடிக்கும்? எல்லாருக்கும் வள்ளலார பிடிக்கும். யாருக்காவது வள்ளலார ஒருவேளை பிடிக்கலனாலும் அவங்கள நம்ம வள்ளலாருக்கு பிடிக்கும். அதுதான் திருவருட் பிரகாச வள்ளலார். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான விளக்கம். என்கிட்ட சத்சங்கம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் பேசுவாரு, நம்ம எல்லாம் கேட்கணும். அது இல்லை. சத்சங்கம் என்றால் சத்தியத்தை பேசுவது. இங்க எது சத்தியம்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்தியம். அந்த சத்தியத்தை பேசும்போது சத்தியம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர சத்தம் இருக்கக்கூடாது. சத்தம் இருந்ததுன்னா சத்தியம் இருக்காது. சத்தம் இருந்துச்சுன்னா சத்தியம் இருக்காது. எல்லாரும் நல்ல இறைவனை பற்றிய, வள்ளல் பெருமானை பற்றிய, திருவருட்பா பற்றிய நமக்கு தெரிந்த விஷயங்களையோ அல்லது தெரியாத விஷயங்களையோ கேட்பதற்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்படிதானுங்களே? அப்ப நம்ம கேட்க எப்படி இருக்கணும்னா, சொல்லுபவர்கள் எந்த ஆற்றலோடு சொல்லுகிறார்களோ அதை விட 100 மடங்கு கேட்கிறவர்கள் ஆற்றலோடு கேட்க வேண்டும். அதுதான் ஒரு சத்சங்கத்தினுடைய பெருமை. எப்போதெல்லாம் ஒற்றியூர் வருகிறோனோ அப்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்த தெருவுல தான் வள்ளலாருடைய பாதம் நடந்திருக்கும். இந்த தெருவுல வள்ளல் பெருமானுடைய பாதம் நடந்திருக்கும். வள்ளல் பெருமான் ஒற்றியூரிலே இருக்கிற பெருமானை எப்படி பாடுறார் பாருங்க. தோடுடையார் புலி தோளுடையார், கடல் தூங்கும் ஒரு மாடுடையார், மான் உடையார் பிரமன் தலையாம் ஓடுடையார், ஒற்றி ஊருடையார் புகழ் ஓங்கியவன் காடுடையார், நெற்றி கண்வுடையார் எம் கடவுளரேன்னு பாடுன ஒரு தலம் இங்க இருக்கிறது. இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, வள்ளல் பெருமான் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை அடித்தளம் போடப்பட்ட இடம் இந்த ஒற்றியூர் என்பது இந்த மண்ணிற்கு இருக்கிற ஒரு பெருமை. அது ஒற்றியூர்னு சொன்னா சின்னதாயிடும். எனக்கு தெரிந்து மதராசப்பட்டினம் என்கிற இந்த ஊருக்கு, மதராஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மாகாணத்திற்கு சென்னை என்று பெயர் வந்தது எங்கே, எப்போது என்று நீங்கள் தேடினால் 1960க்கு பிறகு வந்தது என்று உங்களுக்கு செய்தி கிடைக்கும். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். மதராசப்பட்டினம் என்கிற இந்த ஊருக்கு சென்னை என்று அழகாக பெயர் வைத்து அழைத்த முதல் நபர் நம்முடைய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் தான். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்வலர் தலமோங்கு கந்தவேலே கந்தவேலே. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இத சென்னைன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியம் இல்ல, தர்மமிகு சென்னைன்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா, ஒற்றியூர் மாதிரி பல அருளாளர்கள் வந்து பாடிய திருத்தலங்கள் இருக்கிற புண்ணிய பூமி இந்த சென்னை என்பதால் வள்ளல் பெருமான் இதை தர்மமிகு சென்னை என்று சொன்னார். இன்றைக்கு வள்ளல் பெருமான் ஏதோ ஒரு நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இதை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா கருங்குழியிலே சன்மார்க்கத்தை தோற்றுவித்து, வடலூரிலே ஞானசபையை கட்டி எழுப்பி, தர்மசாலையிலே சோறிட்டு, சித்தி வளாகத்திலே ஜோதியானவர், அவர் ஆரம்பித்த ஒற்றியூரிலே சன்மார்க்க சங்கம் நடக்கிறது என்றால் முதலில் மகிழ்கிற முதல் நபர் வள்ளல் பெருமானாகத்தான் இருப்பார். ரொம்ப புண்ணியமான ஒன்று. இப்போ நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கோம் பாருங்க. தங்கமே அணையார் கூடிய சன்மார்க்கம். நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா வள்ளலார்? தங்கமேங்கிறார். தங்கம்னா எவ்வளோ பெருசு? 1 லட்சம் ரூபாய் தொட்டுருச்சு இன்னைக்கு. தங்கம் 1 லட்சம். ஏன் நம்மளை தங்கமேன்னு சொன்னார் தெரியுமா? மற்ற பொருள் எல்லாம் நாளுக்கு நாள் விலை குறையும், நாளுக்கு நாள் விலையேறி கொண்டே இருக்கிற ஒரு பொருள் தங்கம் என்றால், சன்மார்க்கத்துக்கு வந்த நமக்கெல்லாம் நாளுக்கு நாள் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நம்மளை என்னன்னு சொன்னாரு? தங்கமே அணையார். இன்னொரு அர்த்தம் இருக்கு. தங்கம் அப்படின்னு தமிழிலே தங்கத்துக்கு ஒரு பேர், பொண்ணுன்னு ஒரு பேர் இருக்கு, ஏமம்னு இருக்கு, கனகம்னு இருக்கு. இதெல்லாம் தங்கத்துடைய பெயர்கள். ஏமம், கனகம், பொன். அதுல தங்கம்னு ஒரு பேர் இருக்கு பாருங்க. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுதான் தெரியுமா? அது களிம்போடு செம்போடு கலந்திருக்கும். அதை நெருப்பிலே சுடுகின்ற போது மற்ற களிம்பு செம்பெல்லாம் உருகி ஓடும்.
அங்கே நிலைத்து நிற்பது தங்கம் மட்டும்தான். நாம் தங்கி நிற்பதால் அதற்கு தங்கம் என்று தமிழிலே பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்மளையே தங்கமே அணையார்னு சொன்னார்னா, மரணம் என்கிற செயற்கை வந்தால் இங்கு இருக்கிற எல்லோரும் போய்விடுவார்கள். போகாமல் தங்கி நிற்கிற மரணமில்லா பெருவாழ்வு சன்மார்க்க சங்கத்தாருக்கே உண்டு என்பதால் நம்மை தங்கமே அணையார் கூடிய பாருங்க, ஒரு சவரன் 1,00,000னா நம்ம ஒவ்வொருத்தர் கிலோவுக்கும் சவரனை கம்பேர் பண்ண நம்மளாம் எவ்வளோ லட்சம் மதிப்போடு இருக்கும்னு பாருங்க. வள்ளலார் நம்ம அப்படி பார்க்கிறார். ஏன்னா இந்த தேகம் அவ்வளவு உயர்ந்தது, இந்த தேகம் அவ்வளோ உயர்ந்தது என்பதை நமக்கு சொன்னவர் வள்ளல் பெருமான் என்கிற ஒரு பெருமை. இல்லை இல்லை இல்லைகான் ஒல்லை ஒற்றியூர் எல்லை சேரவே அல்லல் என்பதேன்னு சொல்வார். யாருக்காவது வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னா ஒற்றியூர் எல்லைக்கு வந்துட்டு போ, கஷ்டம் போயிடும்னார். இப்போ நம்ம எல்லாரும் இதுவரை உட்கார்ந்துருக்கோம், நம்ம கஷ்டம்லாம் போயிடும்னு வள்ளலார் சொல்கிறார். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க போகிற தலைப்பு ரொம்ப ஐயா கொடுத்தார். அதை நான் கொடுக்கல அந்த தலைப்புன்னு நினைக்கிறேன். ஐயா தேர்வு செஞ்சு இது பேசலாம்னார். பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. தத்துவ வெற்றி என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார். வள்ளல் பெருமான்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸே வள்ளலார் கிட்ட இருக்காது. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். எப்பவுமே வள்ளல் பெருமான் வேண்டும், நடக்கணும், எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்து, எல்லாம் செயல் கூடும், எல்லாமே அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே பாசிட்டிவ். தத்துவ வெற்றி என்று அதை நம்ம சொல்றோம். தத்துவம்னா என்ன? எந்த வெற்றியை வள்ளலார் அடைந்தார், எந்த வெற்றியை நோக்கி நம்ம எல்லாம் போக சொல்லுகிறார், அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். ஆனா தத்துவங்கள் சாதாரணமானது இல்லை. ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, சாதாரண தத்துவத்துக்கும் பெரிய தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன? சொல்றவனுக்கு புரிஞ்சு கேட்கிறவனுக்கு புரியலன்னா அது சாதாரண தத்துவம். சொல்றவனுக்கும் புரியாம கேட்கிறவனுக்கும் புரியாம இருந்தா அது பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவனாலே கஷ்டம் தானே. பொதுவா தத்துவம் அப்படின்னா நிறைய பொருள் இருக்கு. தத்துவம் அப்படின்னா பிலாசபின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பிலாசபி. அந்த தத்துவ வெற்றியை வள்ளலார் சொல்றாரா? இல்லை. தத்துவம்னா இன்னொன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? வள்ளலாரே உரைநடையில் சொல்றார். தத்துவம் பிரிக்கிறார் வள்ளலார். நான் ஒன்று சொல்றேன். வள்ளலார் ஒரு பெரிய அருளாளர், வள்ளலார் ஒரு பெரிய ஜீவகாருண்யவாதி, வள்ளலார் ஒரு பெரிய புரட்சி துறவி. அதைவிட 100 மடங்கு சத்தியமானது, வள்ளலார் மிகப்பெரிய தமிழறிஞர். வள்ளலார் மாதிரி ஒரு தமிழறிஞர் அவர் காலத்திலும் இப்போதும் கிடையாது. நம்ம நிறைய பேர் அவரை தமிழறிஞரா வெளியே சொல்றதுல நிறைய விட்டுறோம். ஒழிவில் ஒடுக்க பாயிரத்துக்கு விருத்து எழுதியிருக்காரு பாருங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பக்கத்திற்கு உரை எழுதிய ஒரே தமிழறிஞர் வள்ளல் பெருமான் என்கிற பெரிய பெருமையை நீங்க அவர்கிட்ட பார்க்கலாம். யாருமே சொல்லாத உரை அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா நம்மெல்லாம் ஸ்கூல்ல படித்தோம், யாராவது சொல்லணும். அவர் படிக்கலை, திருவருள் கையில் வச்சு கொடுத்தது. அதனால அவர் எதையும் படிக்க வேணாம், தானாவே சொன்னார். தத்துவம்னா என்னன்னு வள்ளல் பெருமான் சொன்னார். தத்துவம், தத் என்றால் அது, துவம் என்றால் தன்மை அப்படின்னு பிரிக்கிறார். இதை நீங்க எதோட வேணாலும் பொருத்திக்கலாம். என்ன? சித்தாந்தம் என்னென்ன தத்துவம்னு 3 பிரிக்குது. இந்த தலைப்பு அப்படிதான். நீங்க கூடவே வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டீங்க, வழிமாறி நின்ன மாதிரி ஆயிடும். நீங்க வழிமாறி போறதோ வழியோட வர்றதோ உங்க கையில இருக்கு. 3 தத்துவம் இருக்கு சித்தாந்தம் சொல்லுதுல்லே. ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். இப்ப வள்ளலாருடைய பொருளோட பொறுத்துங்க. தத்துவம் அதன் தன்மை அப்படின்னு. சிவ தத்துவம்னா சிவத்தின் தன்மை, ஆன்ம தத்துவம்னா ஆன்மத்தின் தன்மை. புரியுதுங்களா? வித்யா தத்துவம்னா வித்யத்தின் தன்மை. இப்போ வள்ளலார் நமக்கு சன்மார்க்கத்துக்குள்ளே வருகிறவர்கள் எதை அடையணும்னு ஒரு 4 புருஷார்த்தங்களை சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். புருஷார்த்தங்கள், உறுதிப்பாடுகள்னு சொல்லுவாங்க. என்னென்னங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், சந்தோஷப்படுவேன். ஏம சித்தி,
சாகா கல்வி, தத்துவம் நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் நிலையறிதல் தான் மூணாவது, தத்துவ நிக்கிரகம் நாலாவது. உண்மை கிடையாது. தத்துவத்தை நிக்கிரகம் செய்தால்தான் கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆக முடியும். அதுதான் சரியான வழி. இப்போ பாருங்க, 4 சொல்றார் வள்ளலார். இந்த 4 நம்ம அடையணுமா சன்மார்க்கத்துக்கு வந்தோம்னா? ஒன்று ஏம சித்தி. அப்படின்னா நிறைய பொருள் இருக்கு. நம்ம பொதுவாக ஏமம்னா பொண்ணுன்னு இப்போ தான் சொன்னேன். ஏம சித்தினா பொன் செய்யும் சித்தி அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய ஆழமான பொருள் இருக்கு. உடம்பை பொண்ணாக்குதல் சொல்ல போன. பொன் சித்தினா இரும்பை பொண்ணாக்குறதோ மண்ணை பொண்ணாக்குறதோ இல்லை, உடம்ப பொண்ணாக்குறது ஏம சித்தி. சாகா கலை, சாகாமல் இருக்கிற மரணமில்லா பெருவாழ்வு. மூணாவது என்ன சொல்றாருங்க, தத்துவம் நிக்கிரகம் செய்தல். இதுதான் தத்துவ வெற்றி. தத்துவத்தை நிக்கிரகம் செய்தல், அழித்தல், ஒடுக்குதல். இந்த ஒடுக்குதல் அழித்தல் தான் தத்துவ வெற்றி. இப்போ நம்ம எல்லாருக்கும் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரும். என்னமோ ஜெயிக்கணும்னு வள்ளலார் சொல்றார், எதையோ ஜெயிக்கணும்னு வள்ளலார் சொல்றார். ஜெயிக்கணும்ன்றது தெரியுது, எதை ஜெயிக்கணும்னு தெரியலையே. நீ ஓடுடா ஜெயிச்சிருவேன், சரி எங்க ஓடுறது, எவ்வளோ தூரம் ஓடுறது? வள்ளலார் சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். தத்துவ வெற்றி என்றே திருவருட்பாவிலே 20 பாடல்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை, ஒரு பாடலை, 20 பாடல்களை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், திருவருட்பாவிலே நாம் படிக்க வேண்டியது எல்லாமும் தான். இது வேண்டாம் இது வேண்டும்னு சொல்ல எதுவுமே இல்லை. ஆனால் திருக்காப்பிட்டு கொண்டு போகிற போது வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்லலை. குறிப்பா ஒன்று சொன்னார், என்ன? நினைந்து நினைந்து என்கிற ஞானச்சரியையை படியுங்கள்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமா நாங்கள் எடுத்த உடனே ஏதாவது படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் படிக்க வேண்டிய திருவருட்பா பாடல் தத்துவ வெற்றி என்கிற பாடல் ரொம்ப முக்கியமானது. ஏன்? தத்துவம்னா என்ன? நம்ம எல்லாம் ஒரு ஆன்மா. சித்தாந்தம் சொல்லுது, ஆன்மாவுக்குன்னு சுயமா அறிவு கிடையாது. ஆன்மாவுக்கு சுயமா அறிவு கிடையாது. ஆன்மாவுக்குன்னு சுயமா ஆற்றல் கிடையாது செய்யறதுக்கு. இந்த ஆன்மா சுயமா சிந்திக்கவோ ஆற்றல் செய்யவோ அதுக்கு ஒரு ஊடகம் வேணும்ன்றதால தான் இறைவன் நமக்கு உடம்ப கொடுக்கிறார். இந்த உடம்பு தான் தத்துவம். இந்த உடம்பு தான் தத்துவம். இந்த உடம்போடு இந்த போகங்களை நுகர்வதற்கு உலகத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் தத்துவம். வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா பாடுவார் அகவல்ல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஏறா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. அது என்னங்க ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி? செய்யாரும் பாலாரும் காமிச்சாரா? ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதினா என்ன அர்த்தம்? ஓராறு 6, ஈராறு 12, மூவாறு 18, 4 24, 5 30, 36 காமிச்சிருக்கிறார். 36 என்னங்கன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் ஆன்ம தத்துவம் 24ம் சிவ தத்துவமும் வித்யா தத்துவமும் சேர்ந்தால் 36 தத்துவம். வள்ளலார் பார்க்கிறார், இந்த எல்லாத்தையும் வெற்றி அடையணும்னு விளக்கமா சொன்னா நமக்கு புரியாது. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம ஆன்மாவுக்கு சுயமா சிந்திக்க அறிவு இல்லை. அதனாலதான் ஆன்மா வேற கடவுள் வேற. ஏன்னா கடவுள் பேரறிவாளன், அவன் எல்லாவற்றையும் சிந்திக்கிற தன்மை உண்டு. அதனாலதான் அவருக்கு என்ன பேரா? சித்து. என்னங்க பேரு? சித்து. மலங்கள் இருக்கே அதுக்கு அறிவு இல்லை, அதனால அதுக்கு பேரு அசித்து. ஆன்மாவுக்கு என்ன பேர் தெரியுமா? சித்து அசித்துன்னு பேர். அப்படின்னா என்னன்னா, உடம்பு இருந்தா சிந்திக்கும், உடம்பு விட்டு போயிருச்சுன்னா சிந்திக்காது. அதனால உடம்புக்கு சித்து அசித்துன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் 2ஆம் கட்டானாவே இருக்கிறோம்னு அர்த்தம். கடவுள் மாதிரி ஒன்று கோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கணும், இல்லை மலங்கள் மாதிரி கோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கணும். நம்ம யாரு? நடு கோட்டில் தான் நிற்போம். கடவுள் சத்து. சத்துனா என்னங்க? நிலையானதுன்னு. இறைவன் எப்படிப்பட்டவன்? நிலையான சத்து, நிலைத்த பொருள். மலங்கள் அசத்து, நிலை கிடையாது. அப்ப நம்ம வரலாறு சித்தாந்தம் சொல்லுது, நம்ம சத அசத்து. அப்படின்னா என்னன்னா, உடம்புக்குள்ள வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிலையா இருப்போம். உடம்புக்குள்ள வந்துட்டோம்னா திரும்ப மரணம் வந்து நிலை இல்லாம போயிடுவோம். திரும்ப
திரும்ப வருவோம், திரும்ப போவோம். நிலையா இருப்போம்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதனால இது சத அசத்து. நில கவனிங்க, இந்த உயிர் இருக்கே, இந்த உயிர் இறைவனை அடையலை. ஏன் அடையலைன்னா அது ஆணவத்தில் இருக்கு. இந்த உயிர் ஆணவம் என்கிற இருளில் இருக்கிற இந்த உயிர் இறைவனை அடையணும்னா அந்த உயிருக்கு அறிவு வேணும். அப்படிதானே? அறிவு வேணும், செயல் செய்யறதுக்கு ஆற்றல் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதால் செய்ய முடியும். அதனால இறைவன் என்ன செய்யறாரு? இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த ஆன்மாவுக்கு தத்துவங்களை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? தத்துவங்களை கொடுக்கிறார். எது தத்துவம்? இந்த உடம்பு. இந்த உடம்புல எதெல்லாம் தத்துவம் தெரியுமா? கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தகரணம், தன்மாத்திரை, இதெல்லாம் தத்துவம். எது? நீ பார்க்கறது ஒரு தத்துவம், நீங்க கேட்கறது ஒரு தத்துவம், நீங்க சிந்திக்கிறதே ஒரு தத்துவம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இதெல்லாம் தத்துவம். 36ல் வர்றது இதெல்லாம். பாருங்க, இதெல்லாம் வெல்லணுங்கிறாரு வள்ளலார். 36ஐயும் வள்ளலார் சொல்லல, தெரியுங்களா? தத்துவ வெற்றியிலே வள்ளலார் பாடுகிற போது 36ஐயும் சொல்லாம உண்மையிலே நமக்கு எது சரியா நம்ம வெற்றி பெறணுமோ அதை மட்டும் கரெக்டா பட்டியல் போடுறார். நமக்காக சிலபஸை கம்மி பண்றார். எவ்வளவு அழகான ஆசிரியர் பாருங்க. இந்த பசங்க முழுசா படிக்காது, தத்தி மாடுங்க, முழுசா கொடுத்தா படிக்காதுங்க. நம்ம நல்ல டீச்சர் இருப்பாங்க ஸ்கூல்ல, என்ன செய்வாங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குறிச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பல பேர் பாஸ் ஆகி வந்திருப்போம். வள்ளல் பெருமான் என்ன செய்யறாரு? தத்துவ வெற்றியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமானதுன்னு சொல்றாரு. 36ஐயும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. சரி, நல்லா கவனிங்க. இப்போ முக்கியமானதெல்லாம் பார்க்க போறோம். எதெல்லாம் முக்கியமானது நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உடம்பு எடுத்து வந்த நம்ம உடம்பை எடுத்ததுக்கு காரணம் இந்த ஆன்மா ஆணவத்தை விட்டுட்டு கடவுள்கிட்ட போகணும்னு. ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணிச்சான்? இந்த உடம்பு நல்லா இருக்கு, இந்த உடம்பால அனுபவிக்கிற உலகம் நல்லா இருக்கு. அதாவது விளையாட்டா சொல்லுவேன், இப்போ நீங்க மதுரை போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஏசி பஸ்ஸில் உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டேன்னா ஏசி பஸ் ஏறி உட்காந்துட்டீங்க. உங்கள் நோக்கம் என்ன? மதுரையில் இறங்கணும்னு. அந்த ஏசி பஸ்ஸில் காலை நீட்டி அப்படி படுத்து அந்த ஏசி காற்றுல வந்த உடனே ஸ்டாப்பிங் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட, சே இறங்கி என்ன சார் பண்ண போகிறோம், பஸ்ஸே சூப்பராக இருக்குது சார், நான் பஸ்ஸிலே இருந்துக்கிறேன் சார்ன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இறைவன் அவனை அடைவதற்காக தத்துவங்களை கொடுத்தான். நாம் இந்த தத்துவங்களே சுகமாக இருக்கிறது என்று இதனுள்ளே இருந்து விடுகிறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம். இப்போ வள்ளலார் என்ன சொல்றார்? இந்த பாருப்பா, இது பஸ்ஸு, இது எந்தில்ல, இது எனக்கு முழுசா கிடைக்காது, இதை விட இறங்கினா மதுரைன்னு ஒரு பெரிய ஊரு கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணும்னா நீங்க அந்த பஸ் முதல்ல ஜெயிக்கணும். இப்போ நீங்க பெருசா பஸ் பெருசா? நான் விளையாட்டா சொல்லுவேன், நம்ம குழந்தைய பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் இருக்கும், அதுகிட்ட இருந்து ஒரு கிளுகிழப்பையை பிடிங்கிட்டின்னு வச்சுக்கோங்க, அழ ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த இடத்துல அது கிளுகிழப்பையை கொடுத்தாதான் நான் அழைய நிறுத்தணும். நீங்க என்ன வேணாலும், நீங்க எவ்வளோ பேர் ஆனாலும் இருங்களேன், நீங்க சீஃப் மினிஸ்டரா கூட இருங்க, நீங்க என்ன பண்ணாலும் இப்போ அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்க தோத்துட்டீங்க. எது ஜெயிக்குது? கிளுகிழுப்பு ஜெயிக்குது. கிளுகிழுப்பு இப்ப பெருசு, யாரு சின்னதாயிட்டாங்க? நீங்க சின்னதாயிடுறீங்க. தத்துவங்கள் என்கிற கிளுகிழுப்பைக்கு ஆசைப்பட்டு தத்துவங்களே ஜெயிக்கிறதை தவிர இறைவனை நாம் தோற்கடித்து விடுகிறோம். தத்துவங்களை பெருசுன்னு வச்சுக்கிறோம். எப்ப தத்துவத்தை நீங்கள் தோற்கடித்து வெற்றி பெறுகிறீர்களோ அப்போதுதான் இறைவன் வெல்கிறான், நீங்களும் வெல்கிறீர்கள். அதுவே தத்துவ வெற்றி என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். நம்மளை எதெல்லாம் தடுக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கடவுளோடு நம்மை இந்த ஆன்மாவை சேர்க்காமல் ஆணவம் மிகுதிப்பட்டு இருக்கிறதுனா என்ன காரணம்னா அந்த ஆணவத்துக்கு சப்போர்ட் பண்றதே இந்த தத்துவங்கள் தான். ஆனா வள்ளலா இறைவன் இதை கொடுத்தது ஆணவத்துக்காக கிடையாது, நமக்காக கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்? நமக்காக கொடுத்தார். சார், மருத்துவமனையிலே இருக்கிற கத்தி உயிரை எடுக்கும் வல்லமையும் உண்டு, உயிரை கொடுக்கும் வல்லமையும் உண்டு. தத்துவங்கள் அப்படித்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் எல்லோரும் உயிரை எடுத்துக்கொள்ளுகிறோமே தவிர உயிரை நிலைநிறுத்தி அவனுக்காய் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. வள்ளலார் பார்க்கிறார். இப்போ வள்ளலார் தத்துவ வெற்றி என்றால் என்னன்னு நமக்கு பாடம் எடுக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். யார் யாரெல்லாம் அதை ஜெயிச்சிட்டீங்களோ ஒரு கோடு போட்டுட்டே வாங்க மனசில்.
நான் இந்த கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன், நான் இந்த கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன், என்னென்ன தத்துவத்தெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன், எந்தெந்த தத்துவம்லாம் என்ன ஜெயிச்சிருக்கு. சில பேர் இப்போ முடிவு பண்ணுறீங்க எல்லாமே என்ன ஜெயிச்சிச்சுப்பா நான் ஃபெயில் தான். இல்லை, யோசிச்சு பார்க்கலாம் ஒன்னொன்னா. வள்ளல் பெருமான் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. தத்துவ வெற்றி என்கிற பாடலிலே பாடுகிற போது, இந்த ஆன்மாவை இறைவனோடு இரண்டரை கலக்க விடாமலே தடுத்து நிறுத்துவதெல்லாம் எது? ஒரு பாட்டு பாடுறார். வள்ளலார் கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? எதையுமே ரொம்ப தத்துவார்த்தமாக பேச மாட்டார். ஒரு ஓமை வச்சு, ஒரு வேடிக்கையா, குடும்ப கோரம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? கல்யாணத்துக்கு போல, அவ்வளோதான். ஏன்பா கல்யாணத்துக்கு வரலன்னு தெரியாமல் கேட்டுட்டார். நான் ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு ஒரு லெட்டர் போடுறார். நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் அந்த லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சொந்தக்கார கல்யாணத்துக்கு ஒரு வேளை போக முடியாமல் போச்சுன்னா அந்த ஜெராக்ஸை கொடுங்க. இதுக்கப்புறம் அவன் தலைமுறையே உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடாது. வள்ளல் பெருமான் அப்படி தான் எழுதுவார். என்னால் வர முடியல, என் 3 மனைவிங்க என்னை பாடாப்படுத்துது. 3 மனைவியா? வள்ளலா இருக்கா? ஆமாம், ஆணவம் கண்மம் மாயைன்னு 3 மனைவி. ஒவ்வொரு மனைவிக்கும் இத்தனை புள்ள. ரொம்ப அழகு இல்லை? இப்போது குடும்ப வாரத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்னன்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு குடும்பத்தை வச்சு, மனைவியை வச்சு ரொம்ப எளிமையாக சொன்னார்ல. ஏன் வள்ளலார் மிக எளியவர் தெரியுமா? யாருக்கும் புலப்படாத உயர்ந்த தத்துவங்களை கூட ஒரு வருடி கொடுத்து எளிமையாக இந்த மண்ணிலே சொன்ன ஒரே ஒரு அருளாளர் வள்ளலார் தான். மிக எளிமையாக சொன்ன. அதனால தான் அவருடைய எல்லாமும் எளிமை. பாருங்க எவ்வளவு எளிமையாக தத்துவத்தை பற்றி சொல்லுகிறாருன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நம்ம எல்லாருமே இந்த பாடலை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். தத்துவங்களை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றார்? தத்துவத்தை ஒரு ஊமைப்படுத்துகிறார். ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒவ்வொரு மாதிரி ஊமைப்படுத்துகிறார். எப்படி சொல்றார் பாருங்க. ஓங்கு அருட்பெருஞ்சோதி ஒருவன் உண்டே, அவன்தான் பெருமையினால் என ஈன்றான். நான் ஒருவன் தானே பிள்ளை, அவன் பிள்ளை என பெரியரெல்லாம் அறிவார். இருமையுறு தத்துவர்கள். யாரை பார்த்து பேசுறாரு? தத்துவங்களை எதிர்க்க வச்சு பேசுறார். நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க இப்படிதான் இப்போ உங்களை கற்பனை பண்ணிக்கணும். நீங்க நிக்கிறீங்க, உங்க எதிர்க்க தத்துவங்கள்லாம் இப்போ ஒத்தொத்தரா நிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க நான் சொல்றேன். இப்போ ஒத்தொத்தரா உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க மாமியாரோ நாத்தனாரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் எதிர்க்க நிக்கிறாங்க. வள்ளலார் ரொம்ப ஆச்சரியம் இந்த பாட்டில். என்னன்னா, வள்ளலாரினுடைய மொழி இருக்கு பாருங்க, அருள் நிறைந்த மொழி, ரொம்ப அமைதியான மொழி, ஒரு தென்றல் மாதிரி ஒரு மொழி. யாராவது என்கிட்ட எங்கேயாவது வள்ளலார் ஹாஷா பாடிருக்கிறாரா? வள்ளலார் எங்கேயாவது ஹாஷா பாடிருக்கிறாரா? பாடிருக்கிறாரு. எங்க பாடியிருக்காரு? தத்துவ வெற்றியில பாடியிருக்கிறாரு. ஏன்னா மற்றதெல்லாம் அருளோடு நமக்காக பாடியது. தத்துவ வெற்றி தத்துவங்களை எதிர்த்து பாடியது. அதனால அவர் எப்படி பாடினாரு? ரொம்ப ஆஷா பாடினார். எப்படி பாடுறாரு பாருங்க. இருமையுறு தத்துவர்கள் என அறியீரோ, ஈங்குமது துள்ளலெல்லாம் ஏதும் நடவாது. மிரட்டுறார் வள்ளலார். ஒரு பாட்டில் தான் மிரட்டுறாரு நினைக்கிறீங்களா? ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. முதல் நபர், நீங்கள் எதிர்க்க வேண்டிய, நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதல் நபர் யார் தெரியுமா? மனம். நீங்கள் பாருங்க, இருக்கிறதுலே வள்ளலார் இந்த 20 பாட்டில் யார் ஒருத்தருக்கு அதிகமாக திட்டி பாட்டு எழுதியிருக்கிறார்னா மனசுக்கு தான் எழுதியிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்கள் இவ்வளோ நாள் நாசமாக போய் நடுத்தரில் நிற்கிறீங்கன்னா உங்கள் மனசு தான் காரணமாக இருக்கும். சுற்றி எல்லா சந்தோஷமும் இருக்கும், உட்காந்து ஓன்னு அழுவீங்க. ஏன்னு கேளுங்க, உங்கள் மனசு தான் காரணமாக இருக்கும். நல்லவங்களை கெட்டவங்களா காட்டும், கெட்டவங்களை நல்லவங்களா காட்டும், சில நேரம் உங்களையே உங்களுக்கு கெட்டவங்களா காட்டும். மனசு காரணம். வள்ளலார் ஒத்தொத்தரா எதிர்க்க நிற்க வச்சு திட்டுறாரு. வள்ளலார் திட்டுவாரா? திட்டிருக்கிறாரு. என்னன்னு திட்டுறாரு பாருங்க. மனசை நிற்க வச்சு திட்டுறாரு. மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே. அட்டேங்க அப்பா சார், ஒரே லைன்ல 3 திட்டி மாதிரி அது திட்டினது கிடையாது. ஒன்று பேயின்னு திட்டிருக்கணும், இல்லை குரங்குன்னு திட்டிருக்கணும், இல்லை பைத்தியம்னு திட்டிருக்கணும். ஒரே வரி சார். மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே அப்படின்னா என்ன அர்த்தமா? குரங்கே மோசமானது, அது பேயா இருந்தா எவ்வளவு மோசமா இருக்கும். அதுவும் பைத்தியக்கார பேய் குரங்கா இருந்தா எவ்வளவு மோசமா இருக்கும். இந்த பாருங்க, அது வேற யாரும் இல்லை, கன்னட போய் பாருங்க, உங்க மனசுதான். வள்ளலார் சொல்றாரு, மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். மிரட்டலுங்க, மிரட்டுறாரு. மனசை எதிர்க்க நிற்க வச்சு. நான் மற்றவங்கள மாதிரி நினைச்சிட்டியா? சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தை. உன்னை அடக்கிடுவேனா? எப்படி?
நனைவில் என்னை அறியாயோ, யார் என இங்கிருந்தாய்? நான் யாருன்னு நினைச்சீங்க நின்றுட்டு இருக்க? யாரா? ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானேங்கிறார். சார், மனசை எதிர்க்க நிக்க வச்சு யாரால கேள்வி கேட்க முடியும் தெரியுமா? யார் ஒருவர் இறைவனை பார்த்து, இறைவா நான் உனக்கு நல்ல பிள்ளை இறைவான்ற தைரியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் மனதை எதிர்க்க நிற்க வைத்து கேள்வி கேட்க முடியும். நமக்கு அப்படி இல்லை. நம்ம மனசாச்சு நம்மளை அசிங்கமா கேட்கும், நம்ம அமைதியா நிக்கணும். ஏன்னா நம்ம ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை இல்லை. சில பேர் பிள்ளையே இல்லாம இருக்கான், சில பேர் பிள்ளையா இருக்கும் நல்ல பிள்ளையா இல்லாம இருக்கும். வள்ளலார் நமக்கு என்ன சொல்றார்? எல்லாரும் நல்ல பிள்ளையா இருங்கிற. நல்ல பிள்ளை நான். அடுத்து திரும்ப மனசுக்கு சொல்றார் என்னன்னு, பன்முகஞ்சேர் மனம் எனும் ஒரு பரியாச பயலே பதையாதே. பாருங்க, மனச இன்னைக்கு சைக்காலஜின்னு சொல்றாங்க, மனசை பத்தி படிக்கிறதுன்னு. என்ன கேட்டா, சைக்காலஜி படிக்கிறாங்க எல்லாரும். உங்க சிலபஸ்ல சேர்க்க வேண்டிய ஒரு பேராகிராஃப் இந்த பேராகிராஃப். மனசு என்னெல்லாம் செய்யும்? பதையாதே, சிதையாதே, பார்க்கும் இடமெல்லாம் ஒன்முகம் கொண்டு அடிக்கடி போய் குதியாதே. நம்ம மனசு என்ன செய்ய தெரியுமில்ல? அதை பார்த்தா அது வேணும், உடனே இதை பார்த்தா இது வேணும். மஞ்சள் சாரி பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சிவப்பு பாடல பச்சை சாரி பார்த்தா மஞ்சள் சாரி வேஸ்ட், இதுதான் பெஸ்ட். மனசு அப்படியே ஓடுது பாருங்க, மாறுது இல்லை? பதையாதே, சிதையாதே, பார்க்கும் இடமெல்லாம் ஒன்முகம் கொண்டு அடிக்கடி போய் குதியாதே, எனது குறிப்பின் வழி நின்றிடு. நிக்கலனா மிரட்டுறாரு. என்னன்னு மிரட்டுறாரு? பின் முன்னே எனை நினையேல் கான் சிற்சபையில் நடிக்கும் பெரிய தனி தலைவனுக்கு பெரிய பிள்ளை நானேங்கிற. முதல்ல என்ன சொன்னாரு? நல்ல பிள்ளைன்னாரு. மனசு போற மாதிரி தெரியல, நிக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் சொல்றாரு, நான் நல்ல பிள்ளை மட்டும் இல்ல, அவரோட பெரிய பிள்ளை. மிரட்டுறாரு மனசை, நான் பெரிய பிள்ளை. ஏன் வள்ளலார் கடவுளோடு இணைத்து இணைத்து மனசை மிரட்டுறாரு தெரியுமா? நீங்க தனியாலாம் மிரட்டினா அது ஓடாது. நீங்க தனியாலாம் மிரட்டினா அது ஓடாது. சில நேரங்களில் சிலரை நம்ம மிரட்டி ஓட வைக்கணும்னா கூட 4-5 பேரை கூட்டு வந்தாதான் அவங்க பயப்படுவாங்க. வள்ளலார் யாரை கூட்டு வராரு? அருட்ஜோதி ஆண்டவரை கூட்டு வராரு. இது பாருங்க, நம்மளாம் சொல்லுவோம் தெரியுமா, போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா யார் தெரியுமா, யார் எம்எல்ஏ பையன் நான் அப்படின்னு சொன்னா போலீஸ் பயப்படுவாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு மனசுக்கிட்ட? நான் யார் பையன் தெரியுமா? யார் பையன்? ஞான சபைக்கு நல்ல பிள்ளை. அப்புறம் ஞான சபை தலைவனுக்கு பெரிய பிள்ளை. மனசு போச்சா? போல. ஏன்? அது நம்மளை விட மோசமானது இல்லை, நிக்கிது போல. வள்ளலார் பார்த்தார், இன்னும் மோசமா ஏதாவது திட்டணும் பார்த்தார். கடைசியா ஒன்று சொல்றார், அது ஓடிடுச்சு. என்னன்னு? பாய் மனம் என்று உரைத்திடும் போர் பாராய் முருட்டு பயலே பல்பொறியாம் படுகாலி பயல்கள் எல்லாம் கூடி. டக்குன்னு கேட்டீங்கன்னா ஏதோ யாரோ திட்டுறாங்கன்னு அசிங்கமா நினைச்சிடாதீங்க, அந்த காலத்து சொல். ஏன்னா வள்ளலார் சென்னையில தானே இருந்திருக்காரு. சென்னை மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் அழகா தமிழ் படுத்துறாரு வள்ளலார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பல பொறியாம் படுகாலி பயல்கள் எல்லாம் கூடி செய்மையினும் அண்மையினும் திருந்தோடி ஆடி இயங்காதே ஒரு வாரத்தை திருவார்த்தை என்றே ஆய்வுற கொண்டு அங்கு நீ அடங்கிலேயேல் உனைதான் அடியோடு வேர் அறுத்துடுவேன் பெற்றவன் செல்வாக்கு பெற்ற பிள்ளை நான். எங்க இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, என் அப்பாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அந்த செல்வாக்கு எனக்கும் இருக்குன்னு சொன்ன உடனே மனசு போயிடுச்சு. ஒரு ஆள் அவுட். ஜெயிச்சுட்டாரா ஒருத்தரை? இப்போ நீங்கள்லாம் ஜெயிச்சிருவீங்களா? நீ யோசிங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க தத்துவம். ஏன் முதல்ல மனசை வச்சாரு தெரியுமா? இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டர் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தரை துரத்திட்டீங்கன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓடிடும். நம்ம அப்படி பண்ண மாட்டோம். எத்தவொடனே ஈஸியாக இருக்கிறதெல்லாம் துரத்தலான்னு பார்ப்போம், வேலைக்கே வராது. வள்ளலார் நம்ம சொல்லித்தராரு, முதல்ல மனசு துரத்தும். ரெண்டாவது யாரை சார் துரத்தினாரு? புத்தி. அந்தகரணங்கள் 4 இருக்குல்ல, மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். மனம் என்ன செய்யுமா? ஒன்று வேணும்னு ஆசைப்படும். புத்தி என்ன செய்யுமா? அது எப்படி அடையலாம்னு ரூட்டு போட்டு கொடுக்கும். அதுதானே புத்தியோட வேலையே. சார், திருடன் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக திருடுறான் சார். எப்படி திருடுறான்னு நினைக்கிறீங்க? திருடணும்னு நினைச்சது மனசு, திருடுறதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தது புத்தி. புத்தியை பெருமையாக நினச்சக்கூடாது. புத்திசாலி என் பையன், எப்படி யாருக்கும் தெரியாம திருட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? புத்தி நல்லது மட்டுமே செய்யுமா? புத்தி கிடையாது சார். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ஒரு பிள்ளையார் கோயிலில் திருடுறான். திருடுறதுக்கு முன்னாடி 18 முறை சுற்றி வந்து 18 தோப்புக்காரணம் போட்டுட்டு உண்டி எடுத்துகிட்டு போகிறான். இப்போ என்னன்னா, பிள்ளையார் இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா சப்போர்ட் பண்ணக்கூடாது? அவன் எவ்வளோ யோசிச்சு பண்ணுறான் பாருங்க. அதை புத்தி நல்லா இருந்தா நல்லது, நல்லா இல்லைன்னா புத்தி இறைவனோடு இருந்தால் நல்லா இருக்கும். அது மனசோட இருந்ததுன்னா
நல்லா இருக்காது. வள்ளலார் பாடுகிறார், ரொம்ப அழகான பாட்டு. மயங்கு புத்தி எனும் உலக வழக்காளி பயலே, வழித்துறையீதென்றறியாய் வகை சிறிதும் அறியாய், உயங்கி விசாரித்திடவே ஓடுகின்றாய். புத்தி என்ன பண்ணது, போயிட்டு எப்படி நடந்துச்சு, அவங்க எப்படி இதை பண்ணாங்க, அவங்க எது இதை செஞ்சாங்க, புத்தி போய் தேடுதான். வள்ளலார் அதை எப்படி அடக்கிறாரு பாருங்க. இயங்க என்னை அறியாயோ யார் எண்ணினையோ, எல்லாம் செய் வல்லானுக்கு இனிய பிள்ளை நானேன்னு சொன்ன உடனே புத்தி ஓடிருச்சுங்கிறார். புத்திக்கு அடுத்து என்னங்க, ஆங்காரம் சித்தம். சித்தத்தை முதல்ல சொல்றார். கலை அறியா சித்தம் எனும் கனமோச பயலே. சித்தம்னா என்ன தெரியுமா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அவர் தான். மனசையும் புத்தியும் ஆங்காரத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாருங்க, சித்தம் தான். இந்த பாருங்க, இந்த நாலுத்தையும் சொல்லிட்டார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரம் கருதி வேகமா போறேன். மனம் புத்தி ஆங்காரம் சித்தம், இந்த 4 அந்தகரணங்களையும் யார் ஒருவர் தன்வசம் வைக்கிறார்களோ, அதுதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க சித்தர்கள். சித்தர்னா என்ன, சித்தர் அப்படின்னு சொல்றோமா, அப்படின்னா என்ன, பித்தர் அப்படின்னா பைத்தியக்காரன், முத்தர் அப்படின்னா முத்தி அடைஞ்சவன், சித்தர்னா சித்தி அடைஞ்சவன் சொல்ல முடியுமா, தப்பாயிடுமே. சித்தர்னா என்ன, சித்தர்களே சொல்லுகிறார்கள், சித்தர் என்றால் ஆசைப்படுகிற மனதை, அதை அடைய எல்லா வழி செய்கிற புத்தியை, அதை எப்படியேனும் அடைந்தே தீருவேன் என்கிற அகங்காரத்தை எவன் ஒருவன் தன் சித்தத்தால் கட்டி போடுகிறானோ அவனே சித்தன் என்று அதற்கு பொருள் சொல்லுகிறார். அவன்தான் சித்தன். அப்ப நீங்க இந்த 4ஐயும் விரட்டிட்டீங்கன்னா நீங்க யாராயிடுவீங்க, சித்தராயிடுவீங்க. அவங்க தான் சித்தர். இந்த 4ஐயும் யார் ஒருவர் மிரட்டி உருட்டி ஒடுக்கி வைக்கிறாங்களோ அவங்க தான் சித்தர். சரி, இந்த 4 நமக்கு இப்ப பிரச்சனை இல்லை. இந்த 4க்கு அப்புறம் ஒரு 6 பேர் 7 பேர் வராங்க, அதுதான் நமக்கு பிரச்சனை. யாரு, மாயை. மாயைங்கிற சொல்லுடைய ஆழம் ரொம்ப பெருசு. வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவார். மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் உருவாவுதல். மாயை என்ன செய்யுமா, எல்லாவற்றையும் ஒடுக்கியும் கொள்ளும், ஒடுங்கியதிலே இருந்து புதிதாக ஒன்றை உருவாக்கவும் செய்யும். அதனால் தான் அதற்கு மாயா என்று பெயர். இந்த மாயையில் என்ன தெரியுமா அற்புதம், இறைவன் நமக்கு வேண்டிய இந்த உலகம் உடலை அவனா பண்ண முடியாதான், எங்கிருந்து எடுத்து செய்யறானா, மாயையிலிருந்து மாயேயமாக செய்து கொடுக்கிறான். அவன் மாயையிலிருந்து எடுத்து செய்யறான். எப்படி புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பானை தான், பானையை செய்யறது குயவன் தான். ஆனா ஒரு குயவன் நினைச்சா பானையை செய்ய முடியாது. அவன் அந்த பானையை செய்யணும்னா அவனுக்கு மண்ணு வேணும். இங்கு குயவன் இறைவன், பானை நாம், மண் மாயை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாயையில் என்ன பிரச்சனைனா, சுத்த மாயை அசுத்த மாயைன்னு 2 இருக்குதா, 1 2 இருக்குது. அப்படின்னா என்ன, நாம் இறைவனை பற்றி யோசிக்காமல் ஆணவத்தை பற்றியே யோசிக்கிற போது இந்த மாயை அசுத்த மாயையா இருக்குமாம். நீங்கள் எப்போது ஆணவத்தை விட 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 இறைவனை நோக்கி போக போக இந்த அசுத்த மாயை சுத்த மாயையாக மாறுமாம். நான் இதை எப்படி விளையாட்டா சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிறப்புல விழுந்துட்டீங்க குழிக்குள்ள, உங்களை காப்பாற்ற கடவுள் ஒரு 4-5 கட்டையை தூக்கி உள்ள போடுறார். இப்போ இந்த கட்டை தான் மாயை, உங்களுக்காக உங்களை ஈடேற்றத்துக்காக பிறவி என்கிற குழியிலே இருந்து வெளியே வர அந்த கட்டையை போடுறார். அந்த கட்டையை கொளுத்தி உள்ள குளிர் காஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது அசுத்த மாயை. அந்த கட்டையை வச்சு ஏணி செஞ்சு குழியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அது சுத்த மாயை. இப்போ கட்டை தான், அது கடவுள் போட்ட கட்டை தான். அதை கொளுத்தி அங்கேயே குளிர் காஞ்சி மீண்டும் குழிக்குள்ளே சாவதும், அதை ஏணியாக்கி மேலே வந்து ஏறா நிலைமிசை ஏறுவதும் உங்கள் கையில் இருக்கிறது. அதை கட்டை ஏணியாகும் போது அது சுத்தமாயை ஆகிறது, அது வீணாக எரிகிற போது அசுத்தமாயை ஆகிறது. இப்போ இந்த மாயையை பத்தி மிரட்டி எழுதுறாரு. எனக்கு ஒரு வருத்தம் தான், இதெல்லாம் ஆண் பால் எழுதினவர் இப்ப இதெல்லாம் பெண் பால் எழுதுறாரு வள்ளலார். என்னன்னு எழுதுறாரு, மாமாயை மாயை எனும் படுத்திருட்டு சிரிக்கி இது கேள். மாயை எனும் படுதிருட்டு சிரிக்கி இது கேள். உன் மாயையெல்லாம் சுமை சுமையாய் வரிந்து கட்டி கொண்டு உன் சாயை எனும் பெண்ணினத்தார் தலைமேலும் உனது தலைமேலும் சுமந்து கொண்டோர் சந்து வழி பார்த்தே பேயென காட்டிடை ஓடி பிழைத்திடு. மாயைக்கு வள்ளலார் சொல்லுவார், உன் கூடலாம் நிறைய இருக்குதுங்க பாரு, இதெல்லாம் நீ என்னெல்லாம் எனக்கு பண்ண வந்திருக்கியோ மொத்தத்தையும் மூட்டை கட்டி தலையில வச்சுக்கிட்டு இந்த சந்து தெரியுது பாரு, அது வழியா ஓடி இருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க, அந்த காலத்துலேருந்தே சென்னை சந்து சந்தா தான் இருந்திருக்கு போல இருக்கு. சந்து வழியா
ஓடிருங்கிறார். இல்லைன்னா என்ன செய்வேன்னா வள்ளலார் சொல்லுகிறார், ஆயனை நீ அறியாயோ எல்லாம் செய்வல்லார் அருள் அமுது உண்டு அருள் நிலைமேல் அமர்ந்த பிள்ளை நானேன்ட்டார். எனக்கு அருள் அமுதம் வந்துருச்சு, இனிமே உன் வேலை இங்க பலிக்காதுமா, நீ பொட்டியை கட்டிட்டு கிளம்புமாங்கிறார். யார? மாயையை. அதே போல மாமாயையை, அதே போல கண்மத்தை. கண்மத்தை என்ன சொல்றாரு பாருங்க, கண்மம் எனும் பெருஞ்சிலுகு கடுங்கலக பயலேங்கிற. உங்களுக்கு பாருங்க, நான் சொல்லலாமான்னு தெரியல, உங்களுக்கு யாரையாவது ரொம்ப மென்மையா ஆனா அதே சமயம் வன்மையா திட்டுறதுக்கு சொல் வேணும்னா இதை எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. அவ்வளோ வார்த்தை வச்சிருக்கிறார், ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு திட்டினா கூட அழகா இருக்குன்னா வள்ளலார் திட்டினா கூட அழகா இருக்கு. இதை படிச்சா வள்ளலார் திட்டுனாலும் அவ்வளோ தேர்ந்தெடுத்து ஒரு சொல் வைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் மாயைக்கு ஒரு பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட் நேம், பட்ட பேர் வச்சுக்கிறார், ஒன்னொன்னுத்துக்கும் வச்சு. கண்மத்தை பத்தி சொன்னா ரொம்ப சரியான இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்மம்னா என்ன சார்? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். கண்மம் என்ன தெரியுமா? நீங்க செய்யற பாவமும் நீங்க செய்யற புண்ணியமும் தான் கண். சில பேர் சாரிங்க, நான் புண்ணியம் எல்லாம் செய்யறது இல்லை, உன் பாவம் மட்டும்தான் செய்யறேன், அதான் கண்மம். நல்வினை தீவினை என்று இரு வினைகளை நாம் செய்கிறோமே, அதுதான் பாவம். ஏன் செய்யறோம் பாருங்க, உலகத்தை கொடுத்தார், உடம்ப கொடுத்தார், ஆன்மாவை உள்ள வர வச்சார். எதுக்கு? அறிவை வச்சு சிந்திச்சு இறைவனை அடைவோம்னு. நம்ம என்ன பண்ணோம்? இந்த உலகத்தையே என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய் பண்ணும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? நல்லதும் பண்ணோம், கெட்டதும் பண்ணோம். சித்தாந்தம் சொல்லுது, நீங்க பண்ண நல்லதும் கெட்டதும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போய் ரிசர்வ் ஆகிற மாதிரி போய் ஆகுமா, அதுக்கு பேரு சஞ்சித வினைன்னு பேர். போய் ரிசர்வ் பேங்க்ல போய் உட்காருமா. ரிசர்வ் பேங்க்ல போய் வட்டி வருமா? நிறைய வட்டி வரும். எப்படி வட்டி வரும்? நான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது செஞ்சேன்னா எனக்கு அடுத்த பிறவில 4 குடும்பம் சேர்த்து என்ன செய்யும். நான் மாமியாரா இருக்கும் போது என் மருமகளை போட்டு பொழந்தேன்னா அடுத்து என்ன ஆகும்? அடுத்த பிறவியில உனக்கு 4 மாமியார் வந்து உன்னை பொழக்கும். அவ்வளவுதான். அதுதான் சஞ்சிதம். நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு உள்ளே போய் அது உங்களுக்கு திரும்பி பிரார்த்தமாக வரும். அது நல்ல கவனிங்க, எல்லா வினைக்கும் ஒரே பேர் இல்லை சித்தாந்தத்துல. செய்கிற வினை ரிசர்வ் ஆனா அதுக்கு பேர் சஞ்சிதம். அது திரும்ப உங்களுக்கே வந்தா பிரார்த்தம். ஆனாதான் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இதுக்கு பிரார்த்தம் இல்லை அப்படின்னா என்னன்னா, நீங்கள் செய்த வினை உங்களுக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே கெட்டதா நடக்குது அப்படின்னா டோன்ட் வரி, நீங்க தான் அந்த வேலையை பண்ணிருக்கீங்க. எனக்கு கெட்டதாவே நடக்குதுன்னா ஒன்றும் இல்லை, அது நீங்க செஞ்சதுதான் உங்களுக்கு வேற டைமென்ஷன்ல வந்திருக்குது. நல்லதா நடக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க, நீங்கள் நல்ல புண்ணியங்களை செய்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதுதான் கண்மம். இப்போ இந்த நல்வினையும் தீவினையும் திரும்ப 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 செஞ்சா என்ன ஆகும்னா, அதை அனுபவிக்க அனுபவிக்க திரும்ப பிறக்கணும். சார், நான் கெட்டது செஞ்சா கெட்டதை அனுபவிக்க பிறக்கணும், நல்லது செஞ்சா நல்லது அனுபவிக்கவும் பிறக்கணும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, நம்ம கஷ்டப்பட்டு +2 படிச்சு காலேஜ் போய் மாடா ஓஞ்சி தேஞ்சி ஒரு வீடு கட்டி ஒரே ஒரு கார் வாங்கி வாழ்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் பிறக்கும் போதே 4 கார் 40 வீடோட சந்தோஷமா இருப்பான். ஏன்? அவன் புண்ணியம் மட்டும் வந்திருக்கான், பணம் மட்டும் இல்லை. சில பேர் நல்ல குடிசையில் வாழ்ந்தாலும் கூட கொஞ்சி கொஞ்சி வளர்க்கிற நல்ல தாய் தந்தை வீட்டில் பிறப்பார்கள். சிலர் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் போகிற வீட்டில் பிறந்தாலும் கூட அது அவர்கள் நல்வினை, அவர்கள் தீவினை தான். இப்போ சித்தாந்தம் என்ன சொல்லுது பாருங்க, இந்த நல்வினையும் தீவினையும் ஒழிக்கணும். அதுக்கு பேர் தான் இரு வினை ஒப்பு. இந்த 2 வினையும் போனோம். எப்படி போவோம்? கண்மம் போகணும். எப்படி போறது? வினை எப்படி போறது? சித்தாந்தம் சொல்லுது. வள்ளல் பெருமான் பாடுகிறார் கண்மத்தை சொல்லுகிற போது என்ன சொல்றார்? நன்மையோடு தீமை என பல விகற்பம் காட்டி, நல்வினை தீவினை நடத்தினை நின் நடத்தையெல்லாம் சிறிதும் நடவாது, என் முன் இருந்தன எனில் நீ அழிந்திடுவாய், அதனால் இக்கணத்தே நின் இனத்தோரோடு ஏகுக, இளையேல் இன்மையுற மாய்த்திடுவேன் எனையறியாயோ, எல்லாம் செய் வல்லானுக்கு இனிய பிள்ளை நானே என்று எழுதுகிறார். தேகம் எதை செய்கிறது தெரியுமா? எதை மனம் நினைக்கிறதோ அதைத்தான் தேகம் செய்கிறது. எது வேர்? மனசுதான் வேர், நினைப்பதுதான் வேர். ஆனாதான் ஐயா நல்வினைக்கு அதையே சொல்றார். என்னன்னு? பரோபகாரம் செய்ய சொல்றார். பரோபகாரம் என்ன செய்யணும்? தேகத்தால செய். சாம்பார் வழியை தூக்கிட்டு போய் போடு, யாருக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டு போடு, தேடி போ, பசித்தாருக்கு உணவிடு. நடக்க முடியாதுப்பா, சுகர் எனக்கு, நான் எப்படிப்பா பரோபகாரம் செய்யறது? வள்ளலார் சொல்றார், வார்த்தையால் செய். இங்க பாரு, திருவொற்றியூர்ல
திருவள் பிரகாச வள்ளலார் அருட்பணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, சாப்பாடு போடுவாங்க, அங்கே போய் சாப்பிடு போ, பசியாரிக்க போ, வார்த்தையால் சொல்லி பரோபகாரம் செய்யுங்கள். என்னால் அதுவும் செய்ய முடியாதுப்பா, நான் திட்டத்துக்கு மட்டும்தான் வாய் வரும், நல்லதுக்கெல்லாம் என் வாய் வராது, என்ன பண்ணலாம்? வள்ளலார் சொல்றார், என்ன மனத்தால் ஜீவகாருண்யம் செய்யுங்கள். அப்படின்னா என்னன்னா, யாராவது பசியோடு இருந்தால் சாப்பாடு போட முடியலனாலும் பரவாயில்ல, எங்க சாப்பாடு போடணும்னு சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி இறைவா இந்த ஆன்மாவின் பசியை போக்கு என்று பிரார்த்தனை செய்யுங்கள், அதுவே பரோபகாரம் என்று சொல்கிறார். அப்போ தீவினை செய்யாமல் இருக்கணும்னா மனம் வாக்கு தேகத்தால் செய்யாமல் இருக்கணும். சரி, செஞ்சா திரும்ப வந்துடும். அப்ப நான் நல்வினை பண்ணா, நீ இப்பதானப்பா சொன்ன நல்லது பண்ணா அதை அனுபவிக்கும் திரும்ப பிறக்கணுங்கிறியே, அப்ப நான் நல்லதும் பண்ணாம இருந்துடலாமா? உங்களுக்கு அது ஈஸியா வந்துருமே, அப்படி இல்லை. என்ன பண்ணணுமா, நல்வினையை செய்கிற போது இது என் வினை அல்ல, இதுவெல்லாம் இறைவனுடையது என்று கொடுக்கணும். அதை தான் வள்ளலார் எங்க வந்து தொடராரு பாருங்க, அருள் நெறியில சொல்றார். என்னன்னு, இது எப்படி சார் செய்யறது? வினை போகிறதுக்கு இது என்ன செய்யலாம், ஏதாவது வழி இருக்கா? இன்னும் கிளியரா சொல்லுங்க. வள்ளலார் சொல்றார், என்னன்னு, உங்கள் தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் இறைவனின் சுதந்திரத்திற்கு கொடுத்து விட்டால் உங்கள் வினையெல்லாம் அவன் வினையாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கெட்டதே ஒரு வேலை பண்ணாலும் அது உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப வட்டி வந்தாலும் உங்களுக்கு அது வட்டி வராது, அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கணக்குக்கு போயிடும்னு சொல்றார். அப்போ இந்த கண்மத்தை ஒழிப்பது எவ்வளவு முக்கியம்னு வள்ளலார் பாடுகிறார். ஆணவம் அதான வேர் சார், அதான சார் வேர், ஆணவம் தான் சார் வேர். ஆணவத்திலிருந்து தான் கண்மம் வருகிறது. மூல மாயை, மூல மலமே ஆணவம் தான். ஆணவத்திலிருந்து தான் கண்மம், கண்மம் தான் மாயை. முதல்ல இருக்கிறது யாரு? ஆணவம். ஆணவம் போகணும்னா என்ன செய்யணும்? ஜீவகாருண்யம் செஞ்சாலே ஆணவம் போயிடும் சார். வேற எதுவும் நீங்க பெருசா செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? எப்போது ஜீவகாருண்யம் செய்ய நம் கை முன்ன வரும் தெரியுமா? இது எனக்கு வேண்டும் என்று யார் ஒருவருக்கு நினைப்பில்லையோ அவர்கள்தான் அடுத்தவருக்கு என்று கொடுக்க மனம் வரும். எப்ப இது எனக்கு வேண்டும்ங்கிற மனசு போதோ அப்பயே யான் எனது என்கிற ஆணவம் போய்விடும். இத வள்ளல் பெருமான் எவ்வளவு அழகா தத்துவ வெற்றியில சொல்கிறார் பாருங்கள். எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கு ஒரு அதிகார குருட்டு பயலே. நல்லா கவனிங்க, வள்ளலார் ஒரு பெரிய ஞானி, அவர் ஒவ்வொரு வரியும் ஒரு பெரிய ஞானம். ஆணவத்தை சொல்லும் போது என்ன வார்த்தை பயன்படுத்தினான்னு கவனிச்சிங்களா? இருட்டு அறைக்கோர் அதிகார குருட்டு பயலேங்கிறார். கண்ணு தெரியாதவனே இருட்டில் தான் இருப்பான், அவன் இருட்டு ரூம்ல இருந்தா, அப்படி கண்ணு தெரியாதவன் இருட்டு ரூம்ல இருக்கிற நமக்கு வழிகாட்டினா நீங்கள் எல்லோரும் ஆணவத்தில் இருப்பது அதற்கு சமம்ங்கிறார். இப்படி ஒரு ஓமையை யாருமே சொன்னது, ஆணவத்துக்கு இப்படி ஒரு ஓமையை யாருமே சொன்னதில்லை. இது அப்படியே நீட்டிக்கொண்டு வந்து நிறைவாக வள்ளல் பெருமான் எங்க எடுத்துட்டு வர்றாரு தெரியுமா? தத்துவங்கள் என்றால் இதோடு நிற்பது அல்ல. தூக்கம், பயம், கோபம், பசி, நிறைவாக மரணத்தையும் எவன் ஒருவன் எதிர்த்து வெல்கிறானோ அதுவே தத்துவ வெற்றி என்று வள்ளல் பெருமான் முடிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, ரொம்ப பெரிய பயணம் இது. உங்க எதிர்க்க நீங்க போராடி ஜெயிக்க வேண்டியவங்க பல பேர் இருக்காங்க. ஆணவம், கண்மம், மாயை, உங்களுடைய அந்தகரணங்களான மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம், உங்க கண்மேந்திரியம், உங்கள் ஞானேந்திரியம். யோசிச்சு பாருங்க. வள்ளலார் வீடியோ பார்க்கறதுக்கு தான் போன் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னியை வைப்பது எப்படி, புள்ளி இல்லாமல் கோலம் போது எப்படி போயிடுது வேகமா நம்ம மனசு மாறி. ஏன்? உங்க கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் உங்களை கூட்டிட்டு போகுது. அதை நீங்க ஜெயிக்கணுமா இல்ல அது உங்களை ஜெயிக்கணுமா? யோசிச்சு பாருங்க. தத்துவம் வெறும் ஜடம்ங்குது சித்தாந்தம். தத்துவம் ஜடம். யோசிச்சு பாருங்க, உங்க ஆன்மா இல்லைனா கண்ணு ஜடம், உங்க ஆன்மா இல்லைனா வாயி ஜடம். இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க, ஒரு உயிருள்ள ஆன்மா ஜெயிப்பது வெற்றியா அல்லது உயிரற்ற ஜடம் ஜெயிப்பது வெற்றியா? இத்தனை பிறவியும் நம் ஜடம் ஜெயித்தது, இந்த பிறவியிலாவது நம் ஆன்மா ஜெயிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் அதற்காகத்தான் வந்தார். தத்துவ நிக்கிரகம் செய்தல் என்கிற ஒன்றை அவர் ஏன் தனித்து சொன்னார் என்றால் அதுதான் மிக முக்கியமான மூன்றாவது நிலை. நான் இப்படி சொல்றேன், எல்லாரும் நினைப்போம் குருவாக வந்து இறைவன் அருள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பல பேருக்கு அப்படிதான் அருள் செஞ்சார். இந்த ஒற்றியூர் அருளாளர் பாடிய தலம், ஞான சம்பந்தருக்கு 3 வயசுலயே வந்து பால் கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? அப்பருக்கு வயதான பிறகு சூளை வந்து ஆட்கொள்கிறார். சுந்தரருக்கு கல்யாணத்துல வந்து தடை பண்ணி அது ஆட்கொள்ளுகிறார்.
மணிவாசகருக்கு குதிரை வாங்க போனவரை கூப்பிட்டு வச்சு தலைமையில காலை வச்சு அவரை ஆசிர்வதிக்கிறார். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், எனக்கு இறைவன் எப்படி வந்து அருள் செய்வார், இறைவன் எப்படி அருள் செய்வார் என்பது சொல்ல தெரியாது. அவன் உங்களுக்கு ஞானப்பால் கொடுப்பானா, தலை கால் மேல வைப்பானா, ஓலை கொடுப்பானா, சூளை கொடுப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்ப கொடுப்பான்னு நான் சொல்ல முடியும். எப்ப கொடுப்பான் தெரியுமா? எப்ப உங்களுடைய இரு வினையும் போய் உங்களுடைய அசுத்த மாயை சுத்த மாயை ஆகிறதோ அப்போது ஏதாவது ஒரு வடிவத்தில் இறைவன் இறங்கி வந்து தன் பாதத்தை உங்கள் தலைமையில் வைப்பான். அதனால்தான் வள்ளல் பெருமான் பாடினார், நான் அப்படித்தான் தொடங்கினேன். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அடுத்த பாட்டு என்னங்க? மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் என்று சொன்னார். அதுக்கு முன்னாடி வரி என்ன தெரியுமா? வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். வாயார நீங்க வாழ்த்துனா அவன் மனசுல வந்து உட்காருவான். வாயார வாழ்த்தணும். எதை வச்சு வாழ்த்தணும்? திருவருட்பாவை பாடி வாழ்த்துங்க, மனசுல வந்து உட்கார்ந்துருவான். திருட்பாடல் உவந்தேனையும் சிவமாக்கும் தெய்வம். திருட்பாடல் நீங்க பாடுனீங்கனாலே கடவுள் வந்து வராங்க உங்களுக்காக. எதை பாடணும்? திருவருட்பா பாடுங்க போதும். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே. அப்புறங்க இப்ப சொன்ன முக்கியமான ஒண்ணு, வினை. வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் எனை ஓடி தலை வணங்குதேங்கிறார். அப்படின்னா என்னன்னா, யாரெல்லாம் திருவருட்பாவை தினமும் மனதார கண்ணீரோடு படிக்கிறீர்களோ உங்கள் வினை தள்ளி வந்து கை கட்டி நான் போயிட்டு வரலாமான்னு கேட்கும். உங்க வினை கேட்கும். எனவே நாம் எல்லோரும் வள்ளல் பெருமான் போல நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ 6:30 மணி வரைக்கும் இது தள்ளி போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான். இது இவ்வளோ நேரம் நடக்கணும்னு அவர் முடிவு பண்ணுறார். நான் இவ்வளோ நேரம் பேசணும், ஐயா இவ்வளோ நேரம் பேசணும், இதை இவங்க நடத்தணும், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த திருவொற்றியூரில் எவ்வளோ 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் இந்த சத்சங்கத்தை கேட்கணும்னு உங்களை தீர்மானித்து கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். நீங்க இதை கேட்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் தலைமேல் திருவருள் கை வைத்து இங்கே உட்கார வைத்திருக்கிறது என்று அர்த்தம். அப்படியான ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அருள் நிறைந்தவர்கள் கூட்டத்தில் பேசுவதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவர் யாரு? அருளுடையார் எல்லோரும் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவரேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்ககிட்ட வந்து சன்மார்க்கத்துக்கு வந்துட்டா அருள் கிடைச்சிருமான்னு கேட்டா, சாரி, ஏன் அருள் கிடைச்சவங்க தான் சன்மார்க்கத்துக்கே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுடைய அற்புத கருத்துக்களை, இந்த சின்ன எளிய சிந்தனையிலே தோன்றிய விஷயங்களை பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், எங்கள் மூப்பா ஐயா அவர்களுக்கும், இந்த சங்கத்தாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரியப்படுத்தி கொண்டு, அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.